மேடம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து வாழைப்பூ பிச்சுட்டு இருக்கிறேங்க. வாழைப்பூ எப்படி பிக்கிறதுன்னு, வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க எல்லாத்துக்கு. இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப லேட்டெல்லாம் இருக்காது. இப்போ டிவி பார்த்து ஒரு சீரியல் பார்க்குற நேரம் வாழைப்பூ வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மேல் தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த கலரில் இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்கும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா உள்ளே ஒரு பூ இருக்கும். அந்த பூ எடுத்துட்டா ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. இதுதான் வாழைப்பூ. வாழைப்பூ வந்து பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். இருக்கிறதுலையே இந்த பூ இந்த இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இதுலெல்லாம் இதழ் மாதிரி இருக்கும். இந்த இதை வந்து இப்படி எடுத்துருவோம். அது இந்த இடத்துல பிடிச்சி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி குச்சி மாதிரி நரம்பு மாதிரி இருக்கும். இது வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கும். இதையும் எடுத்துட்டிங்கன்னா பூ வந்து ரெடி ஆயிடும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஒரு சீரியல் பார்க்குற டயத்தில் இந்த பூ எடுத்துடலாம். நிறைய பேர் இது செய்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஒரு சும்மா டிவி பார்த்துட்டோ பேசிகிட்டே கூட இந்த பூ இப்படி எடுத்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், நல்லா இப்படி லைட்டாக எடுத்துட்டு இந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதை லைட்டாக அப்படி எடுத்துட்டு நல்லா பார்த்துக்காங்க. இந்த மாதிரி குச்சியாட்டு இருக்கும், நல்ல மாதிரி இருக்கும். அதை எடுத்து கீழே போட்டுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ இருக்கும், இதை எடுத்து கீழே. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு நரம்பும் அந்த வேஸ்ட் பூ இருக்கும், அந்த பூவும் இந்த தோலும் ஆகாது. இது குப்பையில் போடுறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நமக்கு வேணுங்கிற பொரியல் பண்ணால் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். குழம்பா வைக்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து நாளைக்கு பொரியலுக்காக இப்போ உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். டிவி பார்த்துட்டே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.